கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42 முதல் 43வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படி பார்வோனுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து அவனுடைய கண்களில் தயவிரக்கத்தை உண்டு பண்ணி யோசேப்புக்கு கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கட்டளையிட செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். ஆகாய் 2வது அதிகாரம் 23வது வசனம். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குறித்த காலத்துல ஏற்ற வேளையில கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இளைய குமாரனுக்கு கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கட்டளையிட்டார். ஆதார வசனம் லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இளைய குமாரன் கதை நம்முடைய அனைவருக்கும் தெரியும். அவன் பாவம் செய்து பணத்தை எல்லாம் வீணடித்து அவன் மிகவும் ஏழ்மையான, அதாவது அவன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அவன் கஷ்டப்படுகிறான். பின்பு அவனுடைய தகப்பனை தேடி மனம் திரும்பி அவன் வருகிறான். தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு முத்திரை மோதிரத்தையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பாதரட்சைகளையும் கொடுத்து அவனை அழகு பார்க்கிறார். பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் நாம் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி நாம் கர்த்தரண்டையில் வரும் பொழுது அவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இளைய குமாரனை போல கர்த்தர் உயர்ந்த வஸ்திரங்களையும் பாதரட்சைகளையும் நமக்கு முத்திரை மோதிரத்தையும் கட்டளையிட்டு நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்படி யோசேப்புக்கும் செருபாபேல் என்கிற தன்னுடைய ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் முத்திரை மோதிரத்தை கொடுத்தாரோ, மனம் திரும்பின இளைய குமாரனுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமே நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சுயசித்தம் செய்யும் பொழுது நாம் இடறி விழுகிற பிள்ளைகளாக இருப்போம். அதில் நமக்கு நிரந்தரமான சமாதானமோ சந்தோஷமோ கிடைப்பது என்பது மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை கர்த்தராகிய தேவன் நிறைவாக மாற்ற வல்லமை உள்ளவர். கிறிஸ்துவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். யோசேப்பு தன்னுடைய இள வயதிலேயே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்தார். அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை கட்டளையிடுவார். மனிதர்கள் மூலமாக மனிதர் கண்களில் தயவிரக்கத்தை உண்டு பண்ணி கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் உயர்வையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பார்வோன் மூலம் எப்படி யோசேப்புக்கு ஒரு நன்மை கட்டளையிட்டாரோ, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றுகிறார். கர்த்தர் எவ்விதமாக அவனை உயர்த்தி இருக்கிறார் என்பதை பாருங்க. அவன் அடிமையாக வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்படுகிறான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவனுக்கு ஒரு நன்மையை, ஒரு தேசத்தை ஆளுகை செய்யத்தக்க அதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை அற்பமாக எண்ணப்பட்ட இடங்கள்ல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எந்தெந்த இடங்கள்ல நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
ஆதியாகமம் 37 அதிகாரம் 7வது வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே தலைநிமிர செய்தார் என்பதை இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் இதை வெளிப்படுத்துகிறார், முன் அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் நிறைவேறினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகள், எல்லா பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி, பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில குறித்த காலத்துல உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இளைய குமாரனை போல நீங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார், மேன்மையானதை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை வந்து கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் முத்திரை மோதிரமாக மாற்ற போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையானதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்கள் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, மனிதர் கண்களில் தயவரகத்தை உண்டு பண்ணுங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை எடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளை போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குன்றி குன்றி நடந்தது போதுமாப்பா. ஏற்ற வேளையில குறித்த காலத்துலப்பா பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நிந்தைகள் அவமானங்களை அப்பா நிர்மூலமாக்கி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. நீர் எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் தலை குனிந்து நின்ற இடத்துல பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் அநீதி செய்தார்களோ அப்பா, யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்தார்களோ, முதுகில் குத்தினார்களோ அப்பா, அதை நிமித்தமாக அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிற காயங்களை எல்லாம் மாற்றுவீராக. நீர் காயம் கட்டுகிற தேவன் அல்லவா தகப்பனே. மனிதன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு உம்முடைய அன்பு அப்பா. நீங்காத உருக்கமான நம்முடைய தயவனால் கிருபையினால் நம்முடைய அன்பினால் அப்பா பிள்ளைகள் காயங்களை ஆற்றி இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்களை உதாரித்தமாக மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. வைராக்கியம் வைக்காதபடிக்கு, எரிச்சல் வைக்காதபடிக்கு அவர்களை மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளும் ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் மாற்றி பிள்ளைகள் காயங்களை ஆற்றி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களும் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் உடைய பிள்ளைகள் நடந்து கர்த்தர் நீராட்டவரை பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவைகளினாலும் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.